பூக்கி இந்த படத்துடைய கதை என்னன்னா, நாயகன் அஜய் திசான் அண்ட் நாயகி தனுஷா 2 பேரும் 6 வருஷம் லவ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டையால் பிரிஞ்சிடுறாங்க. ஆனாலும் பிரிவை தாங்க முடியாமல் 2 பேரும் தவிக்கிறாங்க. இதிலிருந்து மீள்றதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்கிறாங்க. ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. ஒரு காதல் தோல்விக்கு இன்னொரு காதல் தான் மருந்து அப்படின்னு 2 பேருமே வேற ஒரு காதலை தேடி போகிறாங்க. அந்த காதல் இவங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சுதா, இல்லை மறுபடியும் பிரிஞ்சு போன இவங்களே ஒன்று சேர்றாங்களா அப்படிங்கிறது தான் பூக்கி. இந்த கதை பூமர்களுக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறை சொன்னாலும் அவங்களுக்குமே இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஹீரோ அஜய் திசன் துடிப்பான இளைஞராக சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு. காதல் தோல்வி, தன்மானம், அப்பா சென்டிமெண்ட், விரக்தின்னு எல்லா உணர்வுகளையுமே உள்வாங்கி அற்புதமாக நடிச்சிருக்காரு. தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடித்தார் அப்படின்னா வளமான எதிர்காலம் கண்டிப்பாக காத்திருக்கு. நாயகி தனுஷா அழகாகவும் இருக்காங்க, அருமையாகவும் நடிச்சிருக்காங்க. குழப்பமான மனநிலையை அப்படியே அசால்ட்டாக நடிப்பில் கொண்டு வந்து அசத்தியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நல்ல எதிர்காலம் காத்திருக்கு. பாண்டியராஜன், சுனில், லக்ஷ்மி மஞ்சு, இந்துமதி மணிகண்டன், ஆதித்யா கதிர், விவேக் பிரசன்னா, பிளாக் பாண்டின்னு படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்களுமே தங்களுடைய வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. விஜய் ஆண்டனி இசையோட சேர்த்து எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. பாடல்களில் அவருடைய வழக்கமான அந்த துள்ளல் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பின்னணி இசையும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் எடிட்டிங் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். கதை, திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியிருக்கிற பருதி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருக்கலாம். முதல் பாதி ரொம்பவும் பொறுமையை சோதிக்குது. ஆனால் 2ஆம் பாதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அப்பா சென்டிமெண்ட், காதலர்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ உடையிற இடம்னு அங்கங்கே சில நல்ல சீன்ஸும் இருக்குது. ஒளிப்பதிவு செஞ்சு இயக்கியிருக்கிற கணேஷ் சந்திரா இன்றைய தலைமுறையினருடைய காதல் பிரிவை சொல்ல நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்கான வலுவான திரைக்கதை இல்லாததால் படம் சாதாரணமாக கடந்து போயிடுது. மொத்தத்தில் பூக்கி முழுமை இல்லை.